என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி. நண்பா நம்பீஸ் எப்படி இருக்கிறீங்க? நேற்று தேனியில் நடந்த சம்பவத்துக்கு கண்டிப்பாக என்கிட்ட இருந்து பயங்கரமான ஒரு ரிப்ளையை நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. அதே ரிப்ளை கண்டிப்பாக இருக்கிறது. அந்த சாக்கடை வாயனுக்கு நம்ம சத்தியமாக செருப்படி கொடுக்க தான் போகிறோம், அதில் மாற்று கருத்து கிடையாது. பட் இருந்தாலும் அந்த சாக்கடை வாயன் ஜெயிச்சிட்டான் அப்படின்றத இந்த வீடியோ எண்டு ஆகும்போது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. தீய சக்தியோடைய ஒரு வாளாக இருக்கக்கூடிய இல்லை ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய நாய் டம்ளர் குரூப்ஸு அவங்க நினைக்கிறத சாதிக்கிறாங்க அப்படின்றதையும் நீங்கள் இந்த வீடியோ எண்டில் புரிஞ்சுப்பீங்க. என்னோடய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் போட்டு போங்க. அதுக்கப்புறமா வாட்ஸ்அப் குரூப்லும் சேரணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. உங்களால் இந்த சேனலுக்கு என்னெல்லாம் சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை சப்போர்ட்டை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. விருதுநகரில் இளைஞரணி மாநாடு நடந்துச்சு. அதை விட பயங்கர வைரல் நியூஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று தேனியில் நடந்த சாக்கடை வாயன்கிட்ட அந்த வாயரைக்கு வந்துங்களா மாமா பையன் அவன் பண்ண வேலை, அந்த கோடி மூட்டின வேலைனால தமிழக வெட்டி கழகத்தை சார்ந்த பசங்களுக்கும் நாய் டம்ளர் குஸ்ட் பசங்களுக்கும் ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அதில் தமிழக வெட்டி கழக பசங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க மாவட்ட செயலாளர் லெஃப்ட் பாண்டி அப்படின்றவரையும் தேடிக்கிட்டு இருக்கிறதா நியூஸ் பயங்கரமாக பரவிட்டு இருக்கு. இது எதனால் எப்போ ஆரம்பித்தது ஏன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி லெஃப்ட் பாண்டி அப்படின்றவர் தமிழக வெட்டி கழகத்தை சேர்ந்த மிக தீவிர தளபதியோடைய ஃபேன். அவர் என்ன பண்ணுறாரு, இந்த சாக்கடை வாயனுக்கு பயங்கரமான ஒரு மிரட்டலை விடுறாரு. டேய், நீ பேசுகிற பேச்சுக்கு தேனி பக்கம் நீ வசூலால் வந்துட்டு போயிடுறா அப்படின்னு அவர் மிரட்டும் துணியில் ஏதோ வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோவுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி இந்த சாக்கடை வாயம் பண்ண வேலை தான் நேற்று இந்த சம்பவத்துக்கு மிகப்பெரிய ஒரு அச்சாணியாக அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலி இந்த தேனி சம்பவத்தை அவன் என்னமோ பெருமையாக பயங்கர அப்படியே தைரியமான ஒரு ஆம்பளை மாதிரியும், அவன் அப்படியே அந்த தேனியில் கெத்தை காமிச்சிட்டு போன மாதிரி அவனுடைய சேனலில் உட்காந்துக்கிட்டு நாதாரி பேசி தெரியுது. பட் அங்கே உண்மையாக நடந்தது என்னென்னா, அவனை வச்சு செஞ்சு அனுப்பிச்சிருக்காங்க நம்ம பசங்க. அதுதான் உண்மையாக நடந்தது. ஸோ முதல்ல அந்த சந்தோஷத்தை நம்ம கொண்டாடிடுவோம். எந்த அளவுக்கு வச்சு செஞ்சுருக்காங்கன்னா, கலவுல அவனை பேச கூட விடலையா நம்ம பசங்க, அந்த அளவுக்கு வச்சு செஞ்சுருக்காங்க. ஒரு நடிகை சொல்லிக்காப்ல, இல்லை என்னடா பார்த்து போ, தளபதி வாழ்வாரு, நீ வாழ மாட்ட. அங்கிருந்து போய் தளபதினா இதான் அநாகரியமான அரசியல். பாத்தீங்களா, ஒரு கட்சியின் கூட்டம் நடைபெறும் போது குறுக்க தளபதி தளபதி டிவி நம்பருங்க, நீ உட்காருங்கப்பா. இந்த வீடியோவில் பார்த்தீங்களா, இதில் தான் அவன் காண்டாயிட்டான். இதில் தான் அவன் பயங்கர காண்டாயிட்டான். ஏன்னா அவனை பேசவே விடலை நம்ம பசங்க. அந்த இடத்துல விசில் சத்தத்தை அடித்து பேச விடலைன்னு இவருக்கு அநாகரிகமாக தெரியுதான். இதுதான் அநாகரிகத்தின் உச்சமாக. அநாகரிகத்தை நாகரிகத்தை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு உங்கள் அண்ணனுக்கெல்லாம் தகுதி இருக்காடா? தருதலைங்களா? ஏண்டா பரதேசிங்களா? நீங்கள் ஒரு கட்சி நடத்துகிறீங்க, 15 வருஷமாக தமிழ்நாட்டில் கட்சி நடத்திக்கிட்டு இருக்க எச்சக்கலை புறம்போக்குங்க. நீங்கள் என்ன பண்ணணும், உன் கட்சி மாநாடு இல்லை உன் கட்சி மீட்டிங்கில் நீ என்ன பண்ண போகிற, நீ மக்களுக்கு என்ன இது வரைக்கும் செஞ்சுருக்க, இல்லை இனிமேல் என்ன செய்ய போகிற அப்படின்றத பற்றி நீ மீட்டிங்கில் பேசணும். ஆனால் நீ என்ன பேசுகிற, எங்கே போய் உக்காந்தாலும் விஜய் அவர்களுடைய காலை நக்கிறது தான் உன் வேலையாக இருக்குது. விஜய் அவர்கள் நேற்று தானே கட்சி ஆரம்பித்து வந்தார். நீ யாரை கட்சி ஆரம்பித்து எதுக்காக வந்த? திராவிட கும்பலை எதிர்க்கிறேன்னு தானே வந்துற. அப்போ அந்த திராவிட கும்பலை எதிர்க்கிறத விட விஜய் அவர்களை நீ எதிர்க்கிறது தான் பிரதானமாக வச்சுருக்கீங்கன்னா, அப்போ உன்ன மாதிரி அயோக்கிய பையன் இந்த உலகத்தில் இருப்பானா? இல்லை உங்கள் அண்ணனை மாதிரி ஒரு அயோக்கிய பையன் இந்த உலகத்தில் இருப்பாங்களா மாட்டாங்களா? அப்போ எவ்வளோ பெரிய அயோக்கிய பயலுக நீங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு நீங்கள் விஜய் பற்றி தப்பாக பேசிக்கிட்டே இருப்பீங்க. அது நாகரிகம். ஆனால் இதே கூட்டத்தில் அந்த இடத்துல போய் இருக்கக்கூடிய பசங்க விசில் அடித்து அநாகரிகம்னா அதை செய்ய தாண்டா செய்வோம். எச்சக்கலை புறம்போக்குங்களா? தெருவுக்கு 4 பேர் வச்சுருக்க நாதாரி உன்னைக்கே இவ்வளோ இருக்குன்னா, தமிழ்நாடு முள்ள மட்டும் இல்லைடா, உலகம் ஃபுல்லாக தளபதிக்கு தொண்டர்களும் ரசிகர்களும் இருக்காங்க. அப்போ அவங்க எவ்வளோ சேட்டை பண்ணுவாங்க. நாங்கள் சேட்டை இன்னும் பண்ணலை தம்பிகளா. திமுகக்கிட்டும் சரி, அந்த அதிமுக யாராக வேணா இருங்க, உண்மையாலுமே தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த பசங்க சேட்டை பண்ண ஆரம்பித்தாங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு பயம் அரசியல் பண்ண முடியாது. அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்கடா. எச்சக்கலை புறம்போக்குங்க. இப்போ சில பேருக்கு தோணலாம்,
இவன் தானே உட்காந்து விஜய் பற்றி தப்பாகவே பேசிகிட்டு இருக்கான். சீமான் எங்கே பேசுகிறாரு? சீமான் நாம் தமிழர் கட்சி தான் நடத்திட்டு இருக்காரு. அப்படின்னா உண்மையான தலைவனாக இருந்தால், நல்ல தலைவனாக இருந்தால் அவன் என்ன பண்ணணும்? இவனை வாயை கண்ட்ரோல் பண்ண சொல்லணும், இவனை அடக்க சொல்லணும். ஆனால் வேணுக்குன்னே பேச விட்டு வேடிக்கை பார்க்குறது யார்? அந்த வேட்டிக்கில் போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க சீமான் பரதேசி தான். அவன் எப்பேற்பட்ட எச்சக்கலை புறம்போக்குனா இந்த வீடியோ கொஞ்சம் பாடுங்க. எனக்கு சாப்பாடு வான்கோழி பிரியாணி, பெரிய கால் தட்டில். நான் அதுவரை சாப்பிட்டதில்லை. இவ்வளோ பெரிய காலாக இருக்குது, என்ன சாப்பிட்டா நல்லா இருக்கும். வான்கோழி என்ன சொன்ன, வான்கோழி பிரியாணி. அங்கே பந்தயம் போட்டு தான் சாப்பிடுவோம். அது சந்தோஷத்துக்கு தெரியும். எல்லாம் பந்தயம் போட்டு தான் போடுவோம். முதல் நாள் எனக்கு ஆமைக்கறி 28 கிலோ அனுப்பிட்டாரு. சாப்பாட்டு மேசைன்னா இது அவ்வளோ பெருசு இருக்கும். இறால்னா இறால் அப்படின்னா 6 வகை இறால் இருக்கும். நண்டுன்னா நண்டு அப்படியே தான் இருக்கும். அப்படியே முழு நண்டா இருக்கும். பிறந்து பார்த்தா உள்ளுக்குள்ள மாதிரி எப்படி சமைப்பாங்கன்னே தெரியாது. அதான் கடைசியா உனக்கு என்ன வேணும் கேட்டோம், இந்த சமயக்காரர் கொடுக்கணும். உன்னை பிரபாகரன் சந்தித்தது 1 நிமிடம் தான். 1 நிமிடத்துல யூரின் கூட போக முடியாதுங்க. யூரின் போறதுக்கு 2 நிமிடம் ஆகும். இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஈழத்தில் போர் நடக்கும்போது இந்த நாய்க்கு மட்டும் ஆமக்கறி, மான்கறி, எறா, மயிறு, மட்டை எல்லாத்தையும் வந்து அப்படியே விருந்து படைச்சிட்டு இருந்தாரா இவர் மேதகு தலைவர் பிரபாகரன். ஏண்டா புறம்போக்கு, அவன் உசுருக்கு கையில் பிடிச்சிக்கிட்டு உசுரை பிடிச்சிக்கிட்டு ஓடிக்கிட்டு தெரியும் போது உனக்கு மட்டும் விருந்து வைப்பாங்களா? விருந்து வச்சிருந்தா அந்த ஃபோட்டோ எங்கடா பரதேசி புறம்போக்கு? நீ அங்கே போயிருந்தனா உன் வாயில் பிய திணிச்சிருப்பாரு. கண்டிப்பாக உன்னை உட்கார வச்சு பிய தான் திணிச்சிருப்பாங்க. நீ திமுக கிட்ட எல்லார்கிட்டையும் பிய தின்னுவிட்டு இங்கே வந்து தமிழ்நாட்டில் தமிழன் நாம் தமிழன்ற பேரில் நாய்த்தனமும் நரித்தனமும் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு 1ஆம் நம்பர் ஃப்ராடு பையன் இந்த திருட்டு சீமானும் அவனுக்கு கைகூலியாக இருக்கக்கூடிய இந்த சாக்கடை பையன் எச்சக்கலை புறம்போக்கும். மண்டையில மசிரே இல்லவனா உசுரை பத்தி பேசக்கூடாது. டேய் டேய் தம்பி தம்பி, வீரம்னா பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறதுடா வீரம். இந்த நாய்க்கு பயம் இல்லையா? வீரம்னா என்னன்னா இவங்களுக்கு தான் கேட்கணுமா? ஏன்டா நாயே, வீரத்தை பற்றி நீ பேசுறியா? விஜயலட்சுமி போய் உன் வீரம் என்னன்னு கேட்க வேண்டியதான்டா புறம்போக்கு. ஒரே ஒரு கேஸ் போட்டு விஜயலட்சுமி வந்து ஆஜராகணும்னு சொன்னதுக்கு வடபழனி ஃபுல்லாக போய் உங்கள் அண்ணன் தானே எல்லாத்தையும் வாங்க தம்பிகளே வந்து துணை நில்லுங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனா. நீ எல்லாம் வீரத்தை பற்றி பேசுறியாடா? போ, வீரலட்சுமி காலை போய் கழுவி கூடி. அதுக்கு இருக்க வீரமாவது உனக்கு இருக்கா பார்க்கலாம். ஏன்னா அதுவாது ஒரு பொம்பளை வந்து அப்பப்போ வந்து பேட்டி கொடுக்கும் தெரியுமா? அதைத்தான் சொல்கிறேன் நான். அதுக்கு இருக்க தைரியம் கூட இந்த நாய்ங்களுக்கு கிடையாது. அதில் இந்த நாய்க்கு சுத்தமாக கிடையாது. அடுத்தவன் பொண்டாட்டி ஆட்டையை போட்டு வச்சுருக்க அயோக்கிய பையன் நாய் உன் வீட்டு முன்னாடி டிவி தினகரன் வந்து நின்னப்போ அதை எதிர்த்து பேசக்கூட துப்பு இல்லை. வீட்டுக்குள்ளே போய் அந்த முந்தானைகளை ஒழிஞ்சிக்கிட்டு இருக்க மூதேவி தான்டா நீ எல்லாம். நீ முச்சந்தில் நின்று கத்துற மூதேவி உனக்கே இவ்வளோ இருந்துச்சுன்னா அப்போ எங்களுக்கு எவ்வளோ இருக்கும்? வீரத்தை பற்றி பேசின பரதேசி என்ன மசருக்கு நீ ஓடி போன? அங்கேயே நின்றுக்க வேண்டியதானே. இவன் வீரம் எந்த அளவுக்கு தெரியுமா மக்களே? இவங்க ப்ரோக்ராம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம் பண்ண வர்றாங்கன்னு சொல்லிட்டு 1 வாரத்துக்கு முன்னாடியே யார் மேலே, லெஃப்ட் பாண்டி மேலேயும் மற்றவங்க மேலேயும் கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு அப்புறமா ப்ரோக்ராம் பண்ண வந்த பரதேசிவேன். உனக்கு உண்மையாலுமே ஆம்பளை, நான் வந்து தேனிக்கு வர்றேன், உன்னை மிரட்டின லெஃப்ட் பாண்டி நீ சந்திக்க முடியும், எதிர்த்து பேச முடியும், எதிர்த்து உன்னால் அரசியல் பண்ண முடியும் அப்படின்னா நீ ஏன் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்த? கம்ப்ளைண்ட் கொடுக்காமல் வந்துருக்கணும்டா. ஆனால் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துட்டு இங்கே வந்து இவர் வீரமா, இவர் வந்து மான்மா, இவர் வந்து நாகரீகத்தை பற்றிலாம் பேசுகிற நாய். ப்ரோக்ராமில் பாதியில் ஓடி போன பண்ணாட. நேற்று பயந்து ஓடி போயிட்டாங்க. இவன் ஃபுல்லாக இந்த ப்ரோக்ராம் பண்ணவே இல்லை, பாதியில் ஓடி போயிடுச்சு இந்த பரதேசி. ஆனால் சாட்டை சேனல் அவன் சேனலில் உட்காந்துக்கிட்டு பெருமை பீத்தல் பேத்திக்கிட்டு இருக்கான், பிச்சைக்கார புறம்போக்கு. ஆனால் ஒன்று மக்களே, இவன் வந்து என்ன தான் நம்ம இப்போ இவனை திட்டினாலும் பண்ணாலும், ஆனால் இவன் எடுத்த ஒரு அஜெண்டாவில் ஜெயிச்சிட்டான். அதில் மாட்டுக்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த மறந்துட்டோம். தளபதி நம்மகிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. கடுப்பேத்திரவன்ட்ட கம்முனும் உசுப்பேத்திரவன்ட்ட உம்முன்னு இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குன்னு சொன்னார். ஆனால் அதை நம்ம செஞ்சுருக்கணும். நம்ம இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணணும். ரசிகர்களும் தொண்டர்களும் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணணும். கல நிலவரத்தில் இந்த மாதிரி வந்து செய்யணும். இவங்களை வந்து பிரச்சனை பண்ணணும். இவங்க கூட வந்து வேணுங்கன்னே ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணணும். அப்படின்றதுக்காக தான் இவன் வந்து இப்படி பயங்கரமாக அசிங்கமாக பேசுகிறான். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். உண்மையாலுமே இவங்க அண்ணன் இவெல்லாம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரியாக இருந்தால் இவனை இந்த அளவுக்கு விட்டு வச்சுருப்பாங்களா? நீங்கள் நல்லா சொல்லுங்கள். சவுக்கு சங்கரி தெரியுமில்ல, அவர் மீடியாவில் உட்காந்து பேசுகிற பேச்சுக்கு அவரை அரெஸ்ட் பண்ணி என்னெல்லாம் பண்ண முடியுதோ, அப்போ இவனை மட்டும் பேச விட்டு வேடிக்கை பார்க்குதுன்னா அப்போ யார் கொடுத்த அஜெண்டா? இதை நல்லா யோசிங்க. அப்போ திமுகவுடைய முழுக்க கைக்கூலியாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு எச்ச பொறுக்கிங்க தான் இந்த 2 பேரும். யார்? சீமானும் இந்த சாக்கடை வாயனும்.
ஒருத்தர் இருக்கான் அவனும். அப்போ இவங்க எல்லாருக்கும் இதுதான் அஜெண்டா. இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தை ஒழிக்கணும். தமிழக வெற்றி கழகம் இல்லை, தமிழ்நாட்டில் எந்த கட்சி ஆரம்பித்து வந்தாலும் திமுக ஜெயிக்கிறதுக்கான வேலையை தான் இந்த போன ஈத்தரங்க பண்ணி தெரிவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க பேசக்கூடிய இந்த விஷயங்களை எந்த அரசாங்கமும் கண்டுக்க போகிறது கிடையாது, காவல்துறையும் கண்டுக்க போகிறது கிடையாது. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், நேற்று இவன் போனதுக்கப்புறமா அங்கே வந்து பிரச்சனை நடந்திருக்கு. இவன் போனதுக்கப்புறமா தான் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த பசங்களுக்கும், அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா நாம் தமிழர் சேர்ந்த சில பசங்களுக்கும் அங்கே பிரச்சனை வந்திருக்கு. அந்த பிரச்சனையில் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவங்களை மட்டும் கைது பண்ணியிருக்காங்க, ஆனால் நாம் தமிழர் சேர்ந்தவங்களை கைது பண்ணலை. இவங்க அவ்வளோ நல்லவங்களா? பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா அப்போ 2 தரப்புலையும் தானே கைது பண்ணணும், 2 தரப்புலையும் தானே நீ கூட்டு போய் வச்சு நீ என்னன்னு விசாரிக்கணும். ஆனால் நீ ஒரு தரப்பு மட்டும் அரெஸ்ட் பண்ணுற, ஒரு தரப்பு மட்டும் அரெஸ்ட் பண்ணலை அப்படின்னா அப்போ நீ என்ன மாதிரியான வேலை பார்க்குற? அண்ட் மீடியாவில் இது பயங்கர ஹைலைட். அதாவது மீடியாவில் எவ்வளோ விஷயம் நடக்குது, அதெல்லாம் வந்து மீடியாவில் வந்து காட்ட மாட்டாங்க. ஆனால் மீடியாவில் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்து சின்ன ஒரு விஷயம் நடந்தாலும் உடனே அதை எடுத்து பயங்கர வீடியோவை போட்டு தமிழக வெற்றி சார்ந்த பசங்க இப்படி பண்ணுறாங்க, அராஜகம் பண்ணுறாங்க, மிரட்டுறாங்க, கொலை மிரட்டல் விடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும். இப்போ லெஃப்ட் பாண்டியா போன்றவர்கள் வந்து தலைமறைவாயிட்டார் அப்படின்றாங்க. ஒருவேளை ஒரு முன்ஜாமீனுக்காக வந்து வெயிட் பண்ணலாம், எங்கேயாவது போய் இருந்திருக்கலாம். ஆனால் என்ன இப்படி போர்ட்ரே பண்ணுவாங்க, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேஸ் வந்தால் பயந்துடுறாங்க, எல்லாம் ஓடி போயிடுறாங்க, ஆள் தலைமறைவாயிடுறாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் ஒரு பேட் இமேஜை கிரியேட் பண்ணுறதுக்கான எல்லா வேலையுமே இந்த அரசாங்கமும் செய்யும். அதற்கு உடன்பாடாக இருக்கக்கூடிய மீடியா, காவல்துறை, ஏன் நீதித்துறை கொண்டு எல்லாமே அவங்களுடைய கைப்பாவையாக இருக்குது. அப்போ இந்த விஷயத்தை மாற்றணும் அப்படின்னா அதற்கு ஒரே வழி என்னென்னா, தளபதி சொன்ன மாதிரி இவங்க என்ன தான் கடுப்பேற்றினாலும் சரி, எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் சரி, எவ்வளோ கேவலமாக பேசினாலும் சரி, அதற்கு சட்ட ரீதியாக வேணால் அவங்க மேலே கேஸ் போட்டு நம்ம அதற்கான ஒரு தீர்வை நோக்கி போகலாமே ஒழிய, இந்த மாதிரி இவங்கள்ட்ட வாய் சவடாலில் நம்ம வந்து பேசி அதில் இவங்களை பெரிய ஆளாக்கி அதில் மூலியமாக இவங்களை வந்து குளிர்காய விட்டு இவங்களை வந்து பெரிய லெவலில் நம்ம கொண்டு போய் வச்சுருவோம் அப்படின்னா அது நம்மளுடைய முட்டாள்தனம், நம்மளுடைய தவறு அப்படின்றத முதல்ல நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னும் எலெக்ஷனுக்கு மிஞ்சி போனால் 50 நாள்லேருந்து 60 நாள் தான் இருக்குது. அப்போ அந்த 50-60 நாளுக்குள்ளே தமிழக வெற்றி கழகத்தின் மேனிஃபெஸ்டோ என்ன, தமிழகத்தின் பரப்புரையை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதும், தமிழக வெற்றி கழகம் என்ன மாதிரியான விஷயங்களை வந்து முன்னெடுக்குது அப்படின்றத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்குமே நமக்கு நேரம் பத்தாது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஈத்தர பயலுக்கு கூட, இந்த மாதிரி ஈனப்பயலுக்கு கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு களத்தில் வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா இவங்க போகிற இடத்துலலாம் இந்த மாதிரி தான் பேசுவாங்க. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களோ இல்லை அந்த இடத்துல வந்து பணி செய்யக்கூடிய நபர்கள் வந்து கோவப்பட்டு இவங்க மேலே நீங்கள் கொஞ்சம் கோவத்தை காமிச்சாலும் பேசினாலும் அது வேறு மாதிரி உங்கள் மேலே கேஸை போட்டு உள்ளே கொண்டு போய் உள்ளே வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ உங்களால் களத்தில் இறங்கி செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலையை இவங்க கிரியேட் பண்ணுவாங்க. அதுக்கான எல்லா வேலையுமே இவங்க செய்வாங்க அப்படின்றத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் இந்த நேரத்தில் காதை அடைத்துக்கொள்ளுங்க, என்ன பேசினாலும் பேசிட்டு போ, கண்ணு ஓப்பன் பண்ணி வச்சு மக்களை பாருங்கள், திமுக செய்யக்கூடிய குறைகளை பாருங்கள், அந்த குறைகளை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேருங்க. மற்றபடி தமிழக வெற்றி கழகத்தை குறித்து தப்பாக யார் பேசினாலும் சரி அதை கொஞ்சம் கூட கண்டுக்காதீங்க. அப்படியே கண்டுக்கிட்டிங்கன்னா கூட இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு நம்மளுடைய நோக்கம் என்ன, 2026 சிஎம் எலெக்ஷனுக்கு தளபதியை சிஎம் ஆகணும். ஸோ அப்போ அந்த ஒரு எண்ணத்தில் மட்டுமே நீங்கள் செயல்படுங்க அப்படின்றத இந்த வீடியோ மூலிமா நான் ஸ்ட்ராங்காக உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். மற்றபடி இல்லை நாங்கள் திருப்பி இவனை தான் போய் பார்ப்போம், இவன் வீடியோ தான் பார்ப்போம், இவன் பேசுகிறத கேட்போம், கேட்டு நாங்கள் காண்டாவோம் அப்படின்னா அப்போ சிஎம் ஆகணுன்ற அந்த கனவை நீங்கள் மறந்துடுங்க. அதை மறந்துவிட்டு இவங்க கூட சண்டை போட்டுட்டே உட்காந்துருங்க, என்ன நடக்குதோ நடந்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளும் போக வேண்டியதான். ஸோ எது நமக்கு முக்கியம் அப்படின்றதுலே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்றது இந்த வீடியோ மூலிமா திரும்பியும் ஸ்ட்ராங்காக கேட்டுக்கிறேன். நம்ம நினச்சோம்னா அது நடக்கும் 2026. நம்மளை நினைக்க விடாமல் பண்ணுறது அவங்க வேலை. அதுலேருந்து வெளியில் வாங்க. See you on another video. Love you all. Take care. Bye bye.